ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி. என் செல்ல பிள்ளையே, இன்னும் சிறிது நேரத்தில் உன் தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகிறது, உன்னிடத்திலிருந்து விலகப் போகிறது. இந்த முருகப்பெருமான் சொல்வதை உடனே கேள். இது முருகனின் உத்தரவு கூட என்று நீ எடுத்துக்கொள்ளலாம். மற்றவர்கள் உன்னை எத்தனை வழிகளில் திட்டினாலும் கண்டனம் செய்தாலும் நீ எதிர்த்து கசப்பாகவோ அவர்களது மனம் புண்படியோ பேசாமல் பொறுமையுடன் அமைதியாக இருப்பாய். உன் மனதை ரணப்படுத்திய பல தோல்விகளும் சில அவமானங்களும் அதை நினைத்தால் இன்னும் கண்ணீரே வரும். கவலைப்படாதே. உன் இதயத்தின் சப்தம் எனக்கு நன்றாக கேட்கிறது. நீ வடித்த கண்ணீரும் நீ பட்ட அவமானங்களும் நீ வெம்பும் குமுறல்களும் நாளை வெற்றியாகும். நிச்சயமாக உன்னுடனே இந்த முருகப்பெருமான் இருந்து உன்னை நிச்சயமாக காத்து வருகிறேன், காப்பேன். நீ ஒருவரை சந்திப்பீர். நீ இழந்ததை மீண்டும் பெறுவாய். உனக்கு ஒரு வெற்றி பயணம் செய்ய வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. ஆம் செல்லமே, நம்பிக்கையோடு இரு. நீ வீட்டினுள் நுழையும் போது உனக்கு முன் வாசலில் வந்து வரவேற்பதும், நீ வெளியில் செல்லும்போது உன்னை வழி அனுப்பிவிட்டு உனக்கு துணையாக வருவதும், உன் குரலுக்கு பதில் கொடுப்பதும் இந்த முருகப்பெருமான் நான் தானே. உன் வேண்டுதல்கள் தானாகவே நிறைவேறும். நான் செயல்படுவேன். நிச்சயமாக வழிவகைப்பேன். என் மேல் முழு நம்பிக்கை வைத்து செயல்படு. நீ நினைக்க முடியாத, யோசிக்க முடியாத, சிந்திக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை நான் உன் வாழ்வில் விரைவில் நிகழ்த்துவேன். நான் காட்டும் வழியில் நீ நிச்சயம் உயரப்போகிறாய். நம்பிக்கையோடு செயல்படு. என் வாக்கு என்றும் பொய்யாகாது. வாழ்க்கையில் நீ நிச்சயம் முன்னேறுவாய். எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து வாழ பழகிக்கொள். அதே நேரத்தில் நான் ஒன்று சொல்லட்டுமா? உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவுற எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் வாழ்வில் இந்த செயல்களை மட்டும் செய்யாதே. அடக்கமில்லாமல் தான் என்ற கர்வத்தோடும் அகம்பாவத்தோடும் உன்னை விட எளியவர்களை பார்க்காதே. பொய்யை உன்னை போல் பிறரிடம் பேச வேண்டாம். மற்றவர்களை ஏமாற்றியே பிழைக்க வேண்டாம். எந்த நேரமும் தீய செயல்களை பற்றியே சிந்திக்க வேண்டாம். எவரையும் மதிக்காமல் நான் சொல்வதும் செய்வதும் தான் சரி என்று இருக்க வேண்டாம். என் செல்லமே, உண்மை தெரியாமல் உனக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக அபத்தமாக பிறரை பற்றி தவறாகவும் பேச வேண்டாம். ஒருவரை பற்றி மற்றவர்களிடம் அவர் முன் சீரும் சிறப்புமாக பேசிவிட்டு அவர் பின்னால் போய் அவர்களை பற்றி புறம் பேசக்கூடாது. இந்த மாதிரியான செயல்களைத்தான் உன் வாழ்நாளில் நீ என்றும் செய்யக்கூடாது என்று இந்த முருகப்பெருமான் உனக்கு கட்டளை இடுகிறேன். என் செல்லமே, நான் சொல்வதை கவனமாக கேட்டு நடந்தால் உன் வாழ்க்கை பிரகாசமாக ஜொலிக்கும். ஒருவேளை இதுவரை நீ தெரிந்தோ தெரியாமலோ யாருக்காவது இவ்வாறு தீங்கு இழைத்திருந்தால் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுவிடு. இதை மனதில் என்றும் நினைத்து வாழ்பவர்களுக்கு வாழ்க்கையில் அவருடைய கர்ம வினைகளால் துயரத்தை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாலும் அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும். புரிகிறதா? ஆகவே எந்த ஒரு தருணத்திலும் கவலைப்படாதே. உன்னை சூழ்ந்து இருக்கிற இருளை என் அருளால் அழித்து உன்னை வெற்றியடைய வைப்பேன். ஆகவே அனைத்தும் நன்மையாக முடியும். உனது எல்லா துன்பங்களும் ஒவ்வொன்றாக மறையப் போகிறது. உன்னுடைய லட்சியத்தை கூடிய விரைவில் அடையப் போகிறாய். இதோ இந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணையாக நிற்கும். அனைத்து வளங்களும் செழிப்பாக நிச்சயமாக கிடைக்கும். என் செல்லமே, நான் இருக்கிறேன். யாம் இருக்க பயம் ஏன்? உன்னோடு எப்போதும் நான் உன்னருகில் இருக்கும்போது உனக்கு சாதிக்க முடியாத காரியங்கள் என்று ஒன்றுமே இல்லை தானே? ஏனென்றால் ஒவ்வொரு கணமும் அசைக்க முடியாத நம்பிக்கை என் மீது கடைபிடிக்கும் பக்தன் நீ. நீ விரும்பிய அனைத்தையும் வாழ்வில் பெற்று நிறைவான வாழ்க்கையை பெறப்போகிறாய். சோதனை அதிகமாக இருந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுதலே இருக்கும். புரிகிறதா? அதனால் கவலைப்படாதே. உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும். எல்லோரும் உன்னை விட்டுவிட்டால் என்ன? யாருமே இல்லை என்ற சூழலை நீயாக உருவாக்கி கொள்ள வேண்டாம். ஏனென்றால் இந்த முருகப்பெருமான் உன்னை நான் என்றுமே கைவிட மாட்டேன். நான் உன்னை இறுக்கமாக பிடித்திருக்கிறேன்.
இதோ என் கைகள் உன் கைகள் மேல் இறுக்கமாக நீ என்னை இருக்க பற்றி கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் உன்னை விட்டு செல்வேனா? நம்பிக்கையோடு இரு. என் கையை பிடித்துக்கொள். சரியான நேரத்தில் அனைத்தும் உன்னை வந்து சேரும்படி செய்கிறேன். உனக்கு தேவையான சக்தியை என்னிடமிருந்து பெற்றுக்கொள். இரவில் தூக்கம் இல்லாமல் நீ படும் வேதனையை என்னால் காண முடியவில்லை, சகிக்கவில்லை. இன்னும் சில காலம்தான் பொறுத்துக்கொள் என் மகனே. உனக்கான தேவைக்கான நாள் நெருங்கிவிட்டது. எதையும் நினைத்து கவலைப்படாதே. நான் பார்த்து கொள்கிறேன். இந்த முருகப்பெருமான் பார்த்து கொள்கிறேன். உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. இதை கேட்கும் நொடி நீ நினைத்ததெல்லாம் நிறைவேறும் பார். அருமையான நாள் உனக்கு இன்று அற்புதமான நாளாகத்தான் அமைந்திருக்கிறது. இதோ உனக்காக நீ கேட்டதையெல்லாம் நான் இந்த முருகப்பெருமான் அள்ளி கொடுக்கத்தான் போகிறேன். ஆகவே நீ எதற்காகவும் பயப்பட தேவையே இல்லை. இனி வரும் காலங்களில் நீ அனுபவிக்கப் போவது மகிழ்ச்சி மட்டும்தான். இப்பொழுது உனக்கு சந்தோஷம்தானே? ஆகவே என்னால் எதுவும் முடியும் என்ற நம்பிக்கையோடு மட்டும் இரு. ஏனென்றால் இன்று உனக்கான நாள்தான். அந்த மாதிரியான நாள்தான் இன்று உனக்காக அமைந்திருக்கிறது. அதனால்தான் நான் சொல்வதை கேட்க முடிகிறது உன்னால். புரிகிறதா? வழி தெரியாமல் தவித்து கொண்டிருக்கும் சமயத்தில் யாராவது ஒருவர் மூலம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கான அறிவுரையை கூறி உனக்கான நல்ல வழியை இந்த முருகப்பெருமான் காண்பிப்பேன். நீ எல்லோரும் விட்டுவிட்டார்கள் என்று புலம்புகிறாய். யாரும் உன்னை விட்டு விட்டால் என்ன? நான் உன்னை இறுக்கமாக பிடித்திருக்கிறேன் அல்லவா? இன்று நான் உனக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். சதா சர்வகாலமும் முருகா முருகா என்று நீ மனம் உருகி என்னையே மட்டுமே பிரார்த்தனை செய்கிறாய். சில நேரங்களில் பாட்டும் பாடிக்கிறாய். அப்படிப்பட்ட உன்னை பாதி வழியிலேயே உன்னை விட்டு விடுவேனா என்ன? உனக்கு ஒரு நல்ல பாதையை காண்பித்து வளமான எதிர்காலத்தை ஏற்படுத்தி தரத்தானே இந்த முருகப்பெருமான் உன்னிடம் வந்திருக்கிறேன். நான் உன் பக்கத்தில் இருக்கும்போது நீ எதற்காகவும் கண் கலங்கக்கூடாது. உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர்கள் மத்தியில் உன்னை பாதுகாத்து அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன். நீ செல்லும் இடமெல்லாம் உன் நிழலாக என்றும் எப்போதும் இந்த முருகப்பெருமான் நான் குடிகொண்டிருப்பேன். கவலைப்படாதே. பறவைகள் அதனுடைய இறக்கைகளில் பறந்தால்தானே அழகு, அதுதானே அதற்கு வெற்றி. அதுபோலத்தான் உன்னை சுற்றி 1000 பேர் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையை நோக்கி நீ வீரநடை போட்டால்தான் வெற்றி பெற முடியும் என்பதை நீ முதலில் புரிந்து கொள். ஆகவே உன் முயற்சி தோல்வியில் முடிந்தாலும் எடுத்த பயிற்சியின் மதிப்பு குறையாதல்லவா? அதனால் எதற்கும் கவலைப்படாமல் இதுவும் கடந்து போகும் என்று நம்பு. உனக்கானதை இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக செய்து முடிப்பேன். இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.